1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த நிருபத்தை பல இடங்களிலே சிதறியிருக்கிற யூதருக்கும் அது மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களாக மாறின அந்த புறஜாதிகளுக்குமாக அவர் எழுதின நிருபமாக இருக்கிறது. இந்த நிருபம் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா கிறிஸ்தவர்களாக மாறின எல்லா புறஜாதிகள் மற்ற எல்லா அந்த சிதறி இருக்கிறவர்களுக்காக அவர் எழுதினார். அந்த எழுதினதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மெல்லாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறதாக இருக்கிறது. இப்போ நம்ம இந்த வசனத்தை அப்படி வச்சுட்டு பழைய ஏற்பாட்டுக்கு போவோம். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 27, 28 வசனம். அப்புறம் 16வது அதிகாரத்தில் 2, 3 வசனங்கள் யாராவது படிங்க. 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனமும். தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். 16வது அதிகாரம் 2, 3 வசனம். அதே 1 நாளாகமம் 16. தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்த்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசையும் பங்கிட்டு கொடுத்தான். ஆமென். இந்த இடத்துல இருந்து நீங்க புரிஞ்சு கொள்வது என்ன? இந்த பழைய ஏற்பாட்டுடைய இந்த பகுதியிலிருந்து தாவீது சில காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் செய்கிற காரியங்கள்லேருந்து நீங்கள் ஏதாவது புரிந்து கொள்கிறீர்களா? இது ஆசாரியர்கள் செய்யக்கூடிய வேலை. இந்த அத்தனை காரியமும் தாவீது செய்த இந்த அத்தனை காரியங்களும் ஒரு ஆசாரியர் செய்யக்கூடிய வேலை. ஆனால் தாவீது ஆசாரியர் இல்லை. அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நமக்கு எல்லாம் தெரியும். சவுலுக்கு அப்புறம் அவர் வராரு. அவர் ராஜாவாக இஸ்ரவேல் மேலே அபிஷேகம் பண்ணுறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அவர் என்ன செய்கிறார்னா, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு இடத்துல இருக்கு. அதை இவர் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். இதை தாவீதின் நகரத்தில், அதாவது சியோன் நகரத்துக்கு, எருசலேமில் உள்ள சியோன் நகரத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் எத்தனம் பண்ணுறார். அப்போ எல்லாரையும் கூப்பிட்றார். அப்போ ஆசாரியர்கள் இருந்தாங்க. சாதோக் அபியத்தார் என்ற ஆசாரியர்கள் அந்த காலத்தில் தாவீதின் நாட்களில் இருந்தாங்க. ஆனால் அந்த ஆசாரியர்களும் வராங்க. தாவீது அந்த ஓபேதேதோம் என்பவர் வீட்டிலேருந்து அதை கொண்டு வராரு எருசலேம் பட்டணத்துக்கு, சியோன் நகரத்துக்கு. அப்படி வரும்போது அவர் என்ன செய்கிறார்னா, முதலாவது அந்த ஆசாரியர்கள் அணியக்கூடிய அந்த சால்வைகள் அதை தரித்து கொண்டார். சணல் நூல் ஏபோத் பிரதான ஆசாரியர் மட்டும்தான் அணியணும்.
வேற யாரும் அணிய முடியாது, நம்மளாம் அணிஞ்சிட முடியாது. அதை அவர்களுக்கென்று கர்த்தர் பிரத்யேகமாக அந்த ஆடைகளை அவர் என்ன பண்ணியிருக்கார், நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஆடையை அவர் தைரியமாக அந்த சணல் நூல் ஏபோத்தை அவர் தரித்து கொண்டார். தரித்து கொண்டது மாத்திரமல்ல, அதை அந்த லொக்கேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அவர் ஒரு டென்ட் வச்சிருக்காரு, அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்காக. அந்த லொக்கேஷனில் வைத்த பிறகு அவர் என்ன செய்கிறார்னா, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துகிறார். இதுவும் ஆசாரியர் செய்யக்கூடிய வேலை தான், இது ராஜா செய்யக்கூடிய வேலை இல்லை. இதே காரியத்தை சவுல் அவர் செஞ்சு அவர் கடிந்து கொள்ளப்பட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி, நான் வருவேன், வந்த பிறகு நான் சர்வாங்க தகன பலி சமாதான பலியெல்லாம் இடணும், வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாரு. இவன் பார்க்குறான், கொஞ்சம் டிலே ஆன உடனே சவுல் என்ன பண்ணிடுறான், இந்த எல்லா பலிகளையும் செலுத்திடுறான், இவனே செலுத்திடுறான் ராஜாவாக இருந்துக்கிட்டு. அப்போ சாமுவேல் வந்து கடிந்து கொள்கிறார். அந்த ராஜ்யபாரம் பிடுங்கப்படுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. சவுலிடத்திலிருந்து அந்த ராஜ்யபாரம், ராஜ மேன்மை பிடுங்கப்படுவதற்கு முதல் முக்கிய காரணம் இதுதான், அவர் துணிந்து செய்ததனால். ஆனால் தாவீது இதே காரியத்தை செய்யும்போது அவருக்கு எதுவும் இல்லை, ஒன்று கிடையாது, தண்டனை கிடையாது, கடிந்து கொள்ளுதலும் கிடையாது. இதை வந்து அப்ரிஷியேஷன் தான் நடக்குது. ஏனென்றால் பின்னாடி ஒரு காரியம் இதனால் நடக்க போகுது. அது மாத்திரமல்ல, அடுத்தது அவர் என்ன செய்கிறார்னா, அவர் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதி. இது பிரதான ஆசாரியர் தான் செய்யணும். பிரதான ஆசாரியர் தான் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது. ஆசாரியர்கள் செய்யக்கூடிய வேலையை தவிர ராஜாக்களோ மற்றவர்களோ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்ய முடியாது. அடுத்ததாக இன்னொரு காரியமும் அதை விட அதிகமாக செஞ்சிடறாரு. புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மற்றும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். இது சாட் ஆசாரியர் தான் செய்யணும். ஆசாரியர் தான், நம்மளுக்கு தெரியும். இது வந்து கம்யூனியன், நம்ம இப்போ கடைபிடிக்கக்கூடிய கம்யூனியன் சர்வீஸை அவர் தாவீது ராஜாவாக இருக்கக்கூடியவர் ஆசாரியருடைய ஊழியத்தை கையில் எடுத்துட்டு அவர் செய்கிறார். இது ஒரு முக்கியமான காரியம். இதனால் அநேக சத்தியங்கள் வெளிப்படுகிறதாக இருக்கிறப்பா. இந்த காலத்தில் சத்தியம் கிடைக்க மாட்டேங்குதுப்பா, சத்தியம் கிடைக்க மாட்டேங்குது. எங்கே நீங்கள் சபைக்கு போனீங்கனாலும் கிடைக்கல. இருக்கிற காலத்திலேயே இதை பிரயோஜனப்படுத்திக்கிங்க. கிடைக்கக்கூடாத காலம் வரப்போகுது. சத்தியம் இப்பயே கிடைக்கல. நிறைய இடத்துல எல்லாம் வேறு வேறு உபதேசங்களுக்கு போயிட்டாங்க. ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள், அந்த காஸ்பிள்ட்டு கொண்டு போயிட்டான் ஜனங்களை. உண்மையான சத்தியம் இல்லை. வேதனைக்குரிய காரியம், எனக்கு மனசில் வேதனைக்குரிய காரியம் ஒன்று இருக்குன்னா இதுதான், சத்தியம் கிடைக்காத ஒரு காலம். அதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிங்க, கவனிக்க முடியலன்னா மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. ஆக தாவீது இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். இது நம்மளுக்கு இன்னொரு காரியம் ஞாபகம் வரும். ஆதியாகமத்தில் மெல்கிசதேக் ஆபிரகாமை அந்த பாஸ்டர் சொல்லுவாங்க, 5 ராஜாக்கள் போய் 4 ராஜாட்ட தோத்துட்டு வரும்போது அவன் மறுபடியும் ஆபிரகாம் போய் என்ன பண்ணிடுறான், அந்த 4 ராஜாக்களை ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சு எல்லாத்தையும் மீட்டு கொண்டு, லோத்துவையும் மீட்டு கொண்டு வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு மெல்கிசதேக் என்ற ஒரு ஆசாரியர், கர்த்தருடைய ஆசாரியர் எதிர்கொண்டு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அப்பவும் திராட்சை ரசமும் கொடுத்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே ஆசீர்வதிக்கிறார். அவரை ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஆசாரியர் செய்யக்கூடிய வேலையை தாவீது செய்கிறதாக நாம் காண்கலாம். தாவீது முதலாவது அவர் செஞ்சது அந்த சால்வைகள், அந்த ஆசாரியருக்குரிய அந்த ஆடைகளை உடுத்தி இருந்தார், ஏபோத்தை தரித்திருந்தார். அப்புறம் அந்த கூடாரத்தில் கொண்டு வந்து அவர் கூடாரத்தை பிளான் பண்ணுறதும் ஆசாரியருடைய வேலை தான். மோசேக்கு கர்த்தர் சொல்கிறாரு, சீனாய் மலையில் ஆசரிப்பு கூடாரம் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாரு, இந்த இவ்வளோ நீளம் இவ்வளோ அகலோன்ட்டு. ஆக அந்த எல்லாத்தையும் அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய காரியமும் ஆசரிப்பு கூடாரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய காரியமும் ஆசாரியனுடைய வேலை தான். ஆனால் இங்கே தாவீது அதற்கான ஒரு இடத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு டென்ட்டை உண்டு பண்ணுகிறார். அதுவும் ஆசாரியருடைய வேலை தான். அது ஆசாரியருடைய ஆடைகளை அணிந்து கொள்கிறார். ஆசாரியருக்குரிய ஏபோத்தையும் அது மாத்திரமல்லாமல் அந்த ஊரீம் தும்ரீம் என்ற காரியத்தையும் அவர் அணிந்து கொள்கிறார். அந்த கூடாரத்தையும் அவர் தான் அமைக்கிறார். அதனுடைய எல்லா காரியங்களையும் சமாதான பலியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்துகிறாரு. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாரு. எல்லா ஜனங்களுக்கும் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இறைச்சி துண்டியும் திராட்சை ரசத்தையும்
அவர் பங்கிட்டு கொடுக்கிறவராக காணப்படுகிறார். இப்பேற்பட்ட ஒரு காரியம் பின்னாடி ஒரு நடக்கக்கூடியதுக்கு அது ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் உண்டு. 3 காரியங்கள் நம்ம அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று தீர்க்கதரிசன ஊழியம், தீர்க்கதரிசிகள். பழைய ஏற்பாட்டில் நிறையா தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், இல்லை தானியேல், இவங்கெல்லாம் என்ன தீர்க்கதரிசிகள். இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டது. அவங்கள என்ன பண்ணுவார்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அந்த சேவைக்காக உபயோகப்படுத்துவார். 2வது ஊழியம் ராஜாக்கள் ஊழியம். ராஜாக்களோ கர்த்தரால் என்ன பண்ணுவாங்க? அபிஷேகம் பண்ணப்படுவாங்க. போய் இப்போ நம்மளுக்கே தெரியும், சவுல சாமுவேல் தீர்க்கதரிசி போய் அபிஷேகம் பண்ணுறாரு. தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி போய் அபிஷேகம் பண்ணுறாரு. இப்படி ஒவ்வொரு வரக்கூடிய ராஜாக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? அபிஷேகம் பண்ணி தான் ராஜாவாக அந்த மினிஸ்ட்ரி செய்ய முடியும். 3வது இது தான் ஆசாரியர்கள். முதலாவது தீர்க்கதரிசின்ற ஊழியம் இருக்குது, ராஜான்ற ஊழியம் இருக்குது. அடுத்ததாக ஆசாரியர் ஊழியம். ஆசாரியரும் சாதாரணமாக வந்துட முடியாது. ஆசாரியரும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அது குறிப்பாக அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் 12 கோத்திரம் இருந்தாலோ அந்த லேவி கோத்திரத்தை மாத்திரம்தான் அவர் கர்த்தர் இந்த ஆசாரிய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். ஆரோன், மோசையெல்லாம் ஆசாரியர் லேவி கோத்திரத்திலேருந்து வந்தவங்க. அதே ஆரோனுடைய சந்ததி தான் என்ன பண்ணுது? கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த ஆசாரிய ஊழியத்தை சந்ததியாக அவங்க மகன்னு சந்ததியாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த ஊழியங்களை செய்வதாக காணப்பட்டாங்க. அதனால அந்த 3 ஊழியங்கள், அந்த 3 ஊழியங்கள்லையும் ஆசாரிய ஊழியத்துக்கு வர்றவங்க லேவியராக தான் இருக்கணும். இந்த லேவி கோத்திரத்தில் உள்ளவங்க தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். என்னாகமம் 18:23 லேவியர் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள், இஸ்ரவேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்க மாத்திரம்தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த ஊழியத்தை செய்ய முடியும். ராஜாக்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர் சவுல் பென்யமீன் கோத்திரத்திலிருந்து வந்தவர். அந்த கோத்திரம் அதை ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது. ராஜாக்களாக வரவங்களுக்கு, ஆசாரியர்களுக்கு தான் லேவி கோத்திரம். உதாரணத்துக்கு சவுலை எடுத்துக்கிட்டோன்னா பென்யமீன் கோத்திரத்திலேருந்து வந்தார். தாவீதை எடுத்துக்கிட்டோன்னா யூதா கோத்திரத்திலேருந்து வந்தா. அதிலிருந்து என்ன பண்ணுச்சு? இயேசு கிறிஸ்து அந்த யூதா கோத்திரத்தில் தான், தாவீதின் கோத்திரத்தில், அந்த ராஜ கோத்திரத்திலே வந்தவராக காணப்பட்டார். இந்த 3 அந்த அலுவல்களும் நம்ம சொன்ன தீர்க்கதரிசி, ராஜா, ஆசாரியர், இந்த 3மே 2 பேருக்கு இருந்துச்சு. முதலாவது தாவீதுக்கு இருந்தது. அந்த 3மே இப்போ நம்ம பார்த்தபடி ராஜாவாகவும் இருந்தார், அவர் என்ன பண்ணார்? ஆசாரியராகவும் மாறிட்டார், ஆக்ட் பண்ணினார். அடுத்ததாக அவர் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 29-30 வசனத்தில் பார்க்கும்போது சொல்கிறாரு, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடைய தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொண்டுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து என்று தீர்க்கதரிசியாக அவர் என்ன பண்ணார்? தாவீதே ஒரு இடத்துல சொல்கிறார், 2 சாமுவேல் அந்த கடைசியாக சொல்லும்போது, அவருடைய வார்த்தை என்னுடைய நாவில் இருந்துச்சுன்னு சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய நாவில் இருந்துச்சு அப்படின்றத அவர் சொல்கிறார். அதனால தான் அநேக சங்கீதங்கள் தீர்க்க தரிசனமாக சொன்னார். வரப்போகிற காரியங்களை இயேசு கிறிஸ்துக்கு என்னென்ன நேரிடும் என்பதை முதற்கொண்டு அவர் சங்கீதங்களிலே தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்து விட்டு சென்றார். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் தீர்க்கதரிசியாக இருந்தார். மோசே சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு? என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார்னு மோசே ஆரம்பத்திலேயே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டார். ஒரு தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்துவை அவர் பிரகடனம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 3:22-23 பார்க்கும்போது மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார் என்பதை அவர் முன்னாடியே சொல்லிட்டார். ஆக இயேசு கிறிஸ்துக்கும் அந்த தீர்க்கதரிசன என்கிற அந்த காரியம், அந்த அலுவல் அவரிடத்திலே இருந்தது, அந்த ஊழியம் அவரிடத்துல இருந்ததை நம்ம காண. தாவீதுக்கு இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்துச்சு. அதே போல ராஜா, தாவீது ராஜா, அதே போல இயேசு கிறிஸ்துவும்
ராஜா தான். வெளிப்படுத்தின விசேஷம் 19:16 ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பிலாத்துக்கு முன்னாடி சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியல்ல. அப்பனா என்ன, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, அது இவ்வுலகத்துக்குரியது அல்ல, அது உன்னதத்துக்குரிய ராஜ்யம். அதுக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி ராஜா. எப்படி தாவீது இருந்தாரோ அதே போல அவரும் இருந்தவராக காண. அடுத்ததாக ஆசாரியர். நம்ம தாவீதை குறித்து பார்த்துட்டோம், ஆசாரியருடைய காரியங்களை செஞ்சாரு. இயேசு கிறிஸ்துவோ ஆசாரியராக காணப்பட்டார். எபிரேயருக்கு நிருபம் படிங்க, எபிரேயர் 7:17. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 17வது வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே சொல்லும்போது எபிரேயருக்கு நிருபத்தை எழுதினவர், நீர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 110:4 சொல்லப்பட்டிருக்கு, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர். எபிரேயர் 7:24 இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். மாறக்கூடிய ஆசாரியத்துவம் அல்ல, என்றென்றைக்கு. ஏன்னா அவர் இன்னும் ஜீவிக்கிறார், மரித்தார், ஆனால் இப்போ உயிரோடு இருந்து சதா காலத்திலோ உயிரோடு இருக்கிறார். என்றென்றைக்கும் அவர் ஆசாரியர் தான், இப்போதும் அவர் ஆசாரியராக தான் இருக்கிறார். ஒரு காரியம் அவருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு 6 அடைக்கல பட்டணம் வச்சிருப்பாங்க. என்னன்னா, கைப்பிசகாய் எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், ஏதோ பண்ணிட்டான்னா அந்த எந்த கோத்திரமாக இருந்தாலும் அந்த அடைக்கல பத்திரத்துக்குள்ளே போய் அவன் ஒளிஞ்சிக்கலாம், இருந்துக்கலாம், அவனுக்கு சேஃப், யாரும் வந்து அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அடைக்கல பட்டம். அப்போ அந்த ஆசாரியர் தான் அவனை கண்டு கொண்டு அவனை இது பண்ணுவார். அந்த இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த ஆசாரியர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் அவனுக்கு அங்கே ஜீவன். அடுத்த ஆசாரியர் அவன் செத்து போயிட்டான்னா அடுத்த ஆசாரியர் வருவான், அவன் வந்துட்டா அவனுடைய ஜீவனுக்கு நிச்சயம் கிடையாது. அந்த எந்த ஆசாரியனுடைய காலத்தில் அவன் உள்ள அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக போனானோ அப்போ தான் அவனுக்கு சேஃபு. அவர் இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா இருக்கலாம். அந்த ஆசாரியரை மன்னிக்கிறவங்க, இவங்க உலகத்தில் உள்ள ஆசாரியர்கள்லாம் மறிக்கிற ஆசாரியர்கள். அந்த மறித்து போயிட்டு அடுத்த இன்னொருத்தர் வந்தார்னா அவனுக்கு ரிஸ்க்கு என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு ஏதோ காரியங்கள் சம்பவிக்கலாம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆசாரியராக இருக்கிறபடினால நமக்கு எல்லாமே என்றைக்கும் சேஃபு தான். நம்ம என்னைக்கும் சேஃப். அவர் மறிக்கிறவர் அல்ல. என்னை பற்றி தெரியும், உங்களை பற்றி தெரியும், ஒவ்வொருத்தரை பற்றி தெரிந்தவர். அவர் எப்பேற்பட்ட பாவங்களில் எவ்வளோ கஷ்டங்களில் பாடுகளில் நம்ம இருந்தாலும் கூட அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறபடினால அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கும் சேஃப் தான், பாதுகாப்பு உண்டு. ஆக பூலோகத்துக்குரிய ஆசாரியர்கள் போலல்ல, இவர் என்றென்றைக்கும் உயிருள்ள ஆசாரியராக அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் பரிந்து பேசுகிற பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற பரிந்து பேசுகிற ஆசாரியராக இருக்கிறார். இங்கே உலகத்துக்குரிய பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள்லாம் அவன் போய் செய்யணும், எல்லாம் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் போய் பலியிடுறதுல மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் செய்யும் போது அவனுக்கு உட்காரவே முடியாது, உட்கார்றதுக்கு சீட் கிடையாது. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர் உட்காருவதற்கு நாற்காலியோ எந்த காரியமும் இல்லை. அவன் நின்றுக்கிட்டே தான் எல்லாம் செய்யணும். உள்ளே போகணும், பரிசுத்த ஸ்தலமாக இருக்கட்டும், மகா பரிசுத்த ஸ்தலமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் அவன் நின்றுக்கிட்டே தான் செய்யணும். வெளியே வந்தானா சேஃபு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு, இல்லைனா அவன் பாவம் செஞ்சவனா தான் அங்கேயே அடிபட்டு போயிடுவான். பிடிச்சி கயிறை பிடிச்சி வெளியே இழுக்கணும், பாடியே தான். இப்பேற்பட்ட ஒரு காரியம். ஆக உட்காரக்கூடிய இல்லை. ஏன் உட்கார்வதற்கு இல்லை என்றால் அவங்க என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த செய்த காரியங்களையே இந்த உலகத்துக்குரிய ஆசாரியர்கள் செய்ய வேண்டியவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு எண்டு கிடையாது, இது முடிஞ்சு போச்சு, இதோட அவ்வளோதான் அப்படின்ற எண்டு கிடையாது. மறுபடியும் பலிகளை தினந்தோறும் செலுத்த வேண்டியதாக இருந்ததுனால அவர்கள் உட்கார வேண்டிய சூழ்நிலையே உட்காரவும் முடியவே முடியாது. ஆனால் இவரோ ஒரே பலியினால எல்லா காரியத்தை நிறைவேற்றி விட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்துட்டார். பிகாஸ் there is no more sacrifice.
இதற்கு மேலே எந்த ஒரு பலியும் தேவையில்லை, எந்த ஒரு காரியமும் இவர் செய்ய வேண்டியதில்லை. இவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக பிதாவின் வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இவருக்கு சீட் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் இவர் முடித்து விட்டார். இனிமேல் முடிக்க வேண்டிய காரியங்கள் எதுவும் கிடையாது. இதுதான் வித்தியாசம். பூலோகத்தில் இருக்க ஆசாரியர்களுக்கும் பரலோகத்திற்கு இருக்கிற ஆசாரியர்களுக்கும் வித்தியாசம் இதாக. இந்த 3 காரியங்களும் தாவீதுக்கு இருந்துச்சு. தீர்க்கதரிசி, ராஜா, ஆசாரியர். அதே போல இயேசு கிறிஸ்துவும் இந்த 3 ஊழியங்களையும் அவர் செய்தவராக அவர் முடித்தவராக இன்றும் ஜீவிக்கிறவராக காணப்படுகிறார். ஆமென். யூதாவை பற்றி சொல்லும்போது அந்த யூத கோத்திரத்திலிருந்து தாவீது வந்தார்ன்றதை நம்ம பார்த்தோம். அந்த யூத கோத்திரம் லேவி கோத்திரத்துக்கு கொடுத்திருந்துச்சு ஆசாரியத்துவம். ஆனால் அந்த யூத கோத்திரத்தில் பிறந்த தாவீது அந்த லேவி கோத்திரத்தில் வந்த ஆசாரியத்துவத்தை அவர் எடுத்துக்கொண்டார். யூதாவை குறித்து பார்த்தோம் என்றால் ஆதியாகமம் 29:35 அவர் பிறந்த உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க, லேயாள், இப்பொழுது மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பேர். கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டதாக காணப்படும். அதே போல ஆதியாகமம் 49:10 அவருடைய யாக்கோபு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து சொல்லும்போது தீர்க்கதரிசனமாக சொல்றாரு யூதாவை குறித்து, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்காக 2 வருது. அங்கே துதிப்பார்கள் என்று சொல்லும்போது ஆசாரிய ஊழியத்தை குறிக்கிறது. அதே போல செங்கோல் என்று வரும்போது அவருக்கு ராஜாங்க ஊழியத்தையும் குறிக்கிறதாக யூதாவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த யூத கோத்திரத்தில் வரும்போது இந்த காரியங்கள் எல்லாம் அவர் அந்த இயேசு கிறிஸ்து தாவீதுக்கும் வருகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கும் வருகிறதாக இருக்கிறது. இப்போ ஒரு காரியம் நடக்குது. இது முடிஞ்சு போச்சு, தாவீதோட முடிஞ்சு போச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் ஆசாரியத்துவம் அவர் மட்டும்தான் செஞ்சார் ராஜாவாக இருந்து கொண்டு. மற்ற அதுக்கு பிறகு வந்த எந்த ராஜாவோ செய்யலை. அவன் ராஜாவாகவே இருக்க காரியத்தையே செய்யலை. அப்புறம் இங்கேருந்து ஆசாரியக்குரிய காரியங்களை செய்வான். ஒரு ராஜாலாம் செய்யும் போது அவன் துணிகரமாக போகும்போது அவன் குஷ்டரோகமே வந்துருச்சு ஒரு ஆள் அவன் எடுத்துகிட்டு போகும்போது. ஆக தாவீது மாத்திரம்தான் அந்த அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொண்டவராக இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். அப்போஸ்தலர் 15:16-17 படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 15:16-17. எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் அதை ஸ்தாபிப்பதற்கான காரணம் என்ன? அது விழுந்து போன கூடாரம். என்ன நடந்துச்சு? மோசே ஒரு கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினாரு. உடன்படிக்கை பெட்டி இல்லை, பிடிபட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் ஓபேத்ஏதோம் அவங்க வீட்டிலலாம் இருந்தது. அதை மறுபடியும் கொண்டு வரும்போது தாவீது அந்த ஒரு கூடாரத்தை போடுறாருன்னு நம்ம பார்த்தோம். சீயோன் நகரத்தில் அவர் கொண்டு வந்தவர் அந்த மோசேயுடைய கூடாரத்துக்கு கொண்டு போகாமல் தான் ஸ்தாபித்த அந்த சீயோன் நகரத்திலே ஸ்தாபித்த அந்த கூடாரத்துக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர் கொண்டு வருகிறார். அந்த கொண்டு வந்தது மாத்திரமல்ல, ஒரு வித்தியாசம் மோசே கூடாரத்துக்கும் இதுக்கும். இதில் மகா பரிசுத்த ஸ்தலமே இல்லை, திரைச்சீலையே இல்லை. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வச்சுட்டார். அன்னைக்கு அன்னைக்கு மட்டும்தான் தகன பலியோ சமாதான பலியும் செலுத்தினார். அதன் பிறகு ஒரு பலியும் இல்லை, அந்த கூடாரத்தில் ஒரு பலியும் இல்லை. ஆனால் மோசேயுடைய கூடாரத்தில் நாளோடு பலிகள் செலுத்தப்பட்ட கூடதாக இருந்தது. இங்கே அந்த காரியங்கள் இல்லை. மகா பரிசுத்த ஸ்தலம் என்று மோசேயுடைய கூடாரத்தில் இருந்தது. அதை போகணும்னா பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வருடத்துக்கு ஒருவனோட தான் போக முடியும். எல்லாரும் நம்மளாம் போக முடியாது, நம்மளாம் வெளியே தான் நிற்கணும், நம்மளாம் போக முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு, பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆசாரியர்கள் போவாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருடத்துக்கு ஒருவரே, அது காளையோட ரத்தத்தை தனக்காகவும் மற்ற ஜனங்களுக்காகவும்
அவன் மன்னிப்பு பெறுவதற்காக கொண்டு செல்லணும். இல்லாட்டி அதுவும் போக முடியாது, அவனும் போக முடியாது. மரித்து உள்ளே செத்து போயிடுவான். மணி ஆடிக்கிட்டே இருக்கணும் அந்த வஸ்திரத்தில். அப்போ தான் உயிரோடு இருக்கான்னு வெளியே இருக்க உங்களுக்கு தெரியும். மணி நின்று போச்சுன்னா பிடிச்சி கயிறை பிடிச்சி வெளியே இழுத்துடணும் பாடியை. இப்படி தான். ஆக மோசேயுடைய கூடாரத்தில் மகாபரிசுத்த ஸ்தலம் என்று இருந்தது. அது யாரும் உள்ள நுழைய முடியாது, நீங்களும் நாங்களும் உள்ள நுழைய முடியாது. ஆனால் தாவீதின் கூடாரத்தில் அந்த மகாபரிசுத்த ஸ்தலம் என்பது இல்லை. ஓப்பன் டு ஆல். யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம், யார் வேணாலும் அவரை போய் ஆராதிக்கலாம். பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்போ பலி ஆகலை. இருந்தாலும் அந்த பலி என்கிற காரியம் அதிலே நீக்கப்பட்டதாக தாவீதின் கூடாரத்திலே காணப்பட்டது. சோத்ரம். அது மாத்திரமல்ல, அதற்கு பதிலாக அவர் இசைக்கிறவைகளையும் பாடுகிறவர்களையும் நிறுத்தினார். எல்லாத்தையும் அப்பாயின்ட் பண்ணார் தாவீது. இசைக்கிற பலிகளுக்கு பதிலாக ஆராதனை துதியை அந்த கொண்டு வந்தார் அந்த கூடாரத்தில். ஆக உங்களுக்கு இப்போ தெரியுதா ஏன் அதை மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்க வேண்டும்? உடைந்து போன அந்த எல்லாம் உடைந்து போன விழுந்து போன ஒரு தாவீதின் கூடாரத்தை ஸ்தாபிக்க வேண்டிய காரியம் என்ன? ஏனென்றால் இப்போ ஏற்பட்ட ஒரு மகத்தான எல்லாமான ஜனம் வரணும். அதான் இயேசு கிறிஸ்து நினைச்சார், பிதாவாகிய தேவன் நினைச்சார். நாட் ஓன்லி ஃபார் த ப்ரீஸ்ட், ஹை ப்ரீஸ்டுக்கு மாத்திரமல்ல, ப்ரீஸ்டுகளுக்கு மாத்திரமல்ல, எல்லாம் வரணும். எல்லாம் வரணும்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, புறஜாதிகளும் வரணும் என்பதற்காக தான் அவர் அந்த காரியத்தை செய்தார். ஆமோஸ் 9வது அதிகாரம் 11-12வது வசனம் சொல்லுகிறது, ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய அந்த வசனத்தை தான் இங்கே அப்போஸ்தலர்கள் கோட் பண்ணுறாங்க. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படி அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோமில் மீதியானவர்களின் போது அந்த புறஜாதிகளை குறிக்கிறது. புறஜாதியும் வரணும். மோசேயுடைய கூடாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம்தான் வர முடியும். அது ஒவ்வொரு ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பில் ஒவ்வொருத்தன் தான் அங்கே ஒரு லெவலில் நின்றணும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆள் தான், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆள் தான். இப்படி ஒரு 3 டிவிஷனாக மாறிடுது. ஆனால் தாவீதின் கூடாரத்தில் அப்படி கிடையாது. யார் வேணாலும் வரலாம், டைரக்ட் ஆக்சஸ். மகா பரிசுத்த ஸ்தலம் வரையோ போகலாம். பலி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ பாவன்றதை உனக்கு குற்றப்படுத்தாது. நீ பாவி என்பதை குற்றப்படுத்தினா தானே பலி செலுத்தணும். நீ பாவினே அது குற்றப்படுத்தாது. அந்த கூடாரத்துக்கு வரும்போது நீ பாவி, நீ குற்றம் பண்ணியிருக்க, நீ பாவின்றத பரிசுத்தம் இல்லாதவன் என்பதை சொல்லாது, உன்னை குற்றப்படுத்தாது அந்த கூடாரம். அப்பேற்பட்ட ஒரு கூடாரம். ஆக நீ துதிக்க மாத்திரம்தான் அந்த கூடாரத்தில் செய்யலாம், துதிக்கலாம், பாடலாம், இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியது. ஆக இதுதான் நோக்கம். இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக அந்த தாவீதின் கூடாரத்தை ஸ்தாபித்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்தது நோக்கம். அவர் என்ன பண்ணுறதுனோ இதை திருப்பி ஸ்தாபிக்கணும். மோசே கூடாரம் போச்சு. அதுக்கப்புறம் சாலமோன் தேவாலயம் கட்டினார். ஆனாலும் அதுலேயும் அதே தான் ஃபாலோ பண்ணாங்க. மோசையுடைய கட்டளைகள்லாம் அங்கே நடைமுறையில் இருந்துச்சு. அது பலி செலுத்தி கொண்டே இருக்கிறதும், அதுலேயும் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் எல்லாம் உண்டு. சாலமோனுடைய தேவாலயத்தில் அது குறிப்பிட்ட ஆட்கள் தான் வரணும் அப்படின்ற ஒரு நியமங்கள் எப்படி மோசேயுடைய ஆசரிப்பு கூடாரம் இருந்ததோ அதே போல தான் சாலமோனுடைய தேவாலயமும் இருந்தது. இதுதான் இயேசு கிறிஸ்து அதை மரிக்கும் போது அந்த தேவாலயத்தின் திருச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 எதுக்கு கிழிஞ்சிச்சு? எல்லாருக்கும் ஆக்சஸ், யார் வேணாலும் போகலாம். அதுதான் அவர் மரிக்கும் போது அந்த தேவாலயத்துக்குள்ளே மேல் தொடங்கி, அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். கீழே இருந்து கிழிச்சா மனுஷன் கிழிச்சான், மேலேருந்து கிழிச்சா தேவன் கிழிச்சார். மேலேருந்து கிழிக்கிறது தேவன் கிழிக்கிறார். கீழே இருந்து கிழிப்பட்டு இருந்துச்சுன்னா மனுஷன் கிழிச்சான்னு சொல்லலாம், மனுஷன் கிழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மேலிருந்து கிழிக்கும் போது அவருடைய மரணத்தின் மூலமாக அது ஓப்பன் டு ஆக்சஸ். தாவீதின் கூடாரம் வருது. தாவீதின் கூடாரம் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது, மறுபடியுமாக ஸ்தாபிக்கப்படுகிறதாக காணப்படுகிறது. அதுதான் நம்முடைய புதிய ஏற்பாட்டு காலம். அந்த முறைமையை தான் நம்ம இன்றைக்கும் பெந்தகோஸ்தே சபையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுகிறவர்களாக
காணப்படுகிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 19-20 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மாம்சத்தின் வழியாக அவர் மரணத்தில் அடையும் போது அது நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு? ஆக்சஸ், புதிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம நேரடியாக செல்லக்கூடிய ஒரு காரணத்தை காரியத்தை நமக்கு உண்டாக்கி விட்டார். நாம் இன்னைக்கு ஃப்ரீயாக போகிறோம். அதனால தான் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தைரியமாக என்ன பண்ணுங்க, கிருபாசனத்தை கிட்டி சேருங்க. கிருபாசனம் என்பது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே உள்ளது. அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டியது. அதில் ஒன்லி பிரதான ஆசாரியர் மாத்திரம்தான் செல்ல முடியும். அவன் மட்டும்தான் போய் அங்கே ரத்தத்தை தெளிக்க முடியும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அதை கேட்டுட்டு வந்து வெளியே சொல்ல முடியும். அதான் கிருபாசனம். அந்த கிருபாசன தண்டையே நீ சேருனா நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம். நமக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் இந்த காரியத்தை என்ன பண்ணியிருக்காரு கர்த்தர்? தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் ஸ்தாபித்ததின் மூலமாக நமக்கு உண்டாக்கினதாக இருக்கிறார். சில டிஃப்ரென்ஸ்லாம் போட்டிருக்கு, நான் உங்களுக்கு அந்த இதை அனுப்பி விட்டுறேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம படித்த வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கு. ஆசாரியராக நாம் மாற்றப்பட்டுட்டோம். என்றைக்கு தாவீதின் கூடாரம் எடுப்பித்து கட்டப்பட்டதோ இயேசு கிறிஸ்துவின் காலத்தில், அப்போவே நம்ம என்ன ஆயிட்டோம்? ஆசாரியர்களாக மாறிட்டோம். தாவீது எப்படி யூதா கோத்திரத்திலிருந்து அவர் ஆசாரியராக மாறினாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி அவர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக மாறினாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த நாம் அனைவரும் ஆசாரியர்களாக மாறிவிட்டோம். ஆசாரியர்கள்னு சிலர் பயம் வருது. நம்மளாம் ஆசாரியர்னா பயமா இருக்கேன். ஆனால் கர்த்தர் ஆசாரியர்னு தான் சொல்கிறார். நம்மளை உங்களையும் என்னையோ ஆசாரியர்னு சொல்லும்போது நம்மளுக்கெல்லாம் ஒரு சில ஊழியங்களையும் வரங்களையோ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொடுத்து, அதுக்காக தான் பவுல் அவ்வளோ இது எழுதி வச்சிருக்காரு. பேதுரு அவ்வளோ எழுதி வச்சிருக்காரு உங்களுக்கு வரங்களை பற்றி. 1 கொரிந்தியர் 12, எபேசியர் 4, ரோமர் 12, 1 கொரிந்தியர் 14 எல்லா இதுலேயும் அந்த வரங்களையும் ஊழியங்களையும் குறித்து அவர் எழுதி வைத்தவராக காணப்படுது. ஏன்னா எல்லாருக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் 1 கொரிந்தியர் 12 இருக்கட்டும், எபேசியர் 4 இன்னும் புறஜாதிகளுக்கே எழுதின காரியம், புறஜாதிகளுக்கு குறிப்பாக எழுதின காரியம். அவங்களை எல்லாரையும் அந்த வரங்களினாலும் எல்லா கிருபையினாலும் நிறைத்தவராக அந்த ஆசாரிய ஊழியத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தினவராக இருக்கிறார். யாத்திராமம் 19:5 அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 61:6 நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு, எந்த பலி? மாம்ச பலியில் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அவருடைய ரத்தம் அவருடைய ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மளை என்ன பண்ணிருச்சான்? மனசாட்சியெல்லாம் நம்மளை அந்த குற்ற மனசாட்சி இல்லாமல் ஆக்கிருச்சு, பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றிருச்சு. நம்ம அந்த குற்றப்படுத்துறது பிசாசுடைய வேலை. நம்மளுக்கு அந்த குற்ற மனசாட்சியே போயிடுது. போகும்போது நம்ம தைரியமாக அவருடைய ஊழியங்களை ஆசாரியத்துவத்தை செய்ய முடிகிறதாக காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அவரை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணியிருக்காராம்? அவருடைய இரத்தத்தினால கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார். நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் காணப்போ. வெளிப்படுத்தின விசேஷம் 5, 9, 10 வசனத்திலையும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 7:6 புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்கிறது. பழைய எழுத்தின் நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம ஊழியக்காரங்களில் புதுமையான ஆவியின்படி ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டதாக காணப்படுகிறது. இப்போ இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். நம்ம எப்படி ஆசாரியர்களாக மாறுகிறோம் என்பதை சுருக்கமாக
நான் சொல்லிடுறேன், அதோட முடிச்சுக்குவோம். லேவியராகமம் 8வது அதிகாரத்தை முழுவதும் படித்தோன்னா எப்படி ஒரு ஆசாரியன் அந்த பிரதிஷ்டைக்குள்ளாக, ஆசாரியருடைய பிரதிஷ்டைக்குள்ளாக, அபிஷேகத்துக்குள்ளாக கடந்து போகிறார் என்பதை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆரோனும் சரி, ஆரோனுடைய குமாரர்களையோ எப்படி ஆசாரியர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் என்று. அதே காரியங்கள் நமக்கு எப்படி சம்பவிக்கிறது என்பதை தான் சொல்கிறேன். லேவியராகமம் 8:6 என்ன சொல்லுதுன்னா, முதலாவது அவர்கள் என்ன பண்ணணும், ஜலத்தினால ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ரோமர் 6:4 நம்மளுக்கு அந்த ஸ்நானம் என்னவா கொடுக்கப்பட்டிருக்கு, ஞான ஸ்நானம். நமக்கு நான் அந்த இதில் கூட சொன்னேன், அந்த நம்ம இது ஃபேமிலி கேம்பில் நடந்தப்போ கூட தெரியாமையோ நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். ஆனால் அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. பாவங்கள் கழுவப்படுது, ரட்சிக்கப்படுறோம், அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அந்த ஞானஸ்நானம் ஆசாரியத்துவத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு வருது. அந்த ப்ரீஸ்ஹுட் ஆசாரியத்துவத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு வருவதாக இருக்குது. ஏன்னா அது ஆரோன் செய்ய வேண்டிய வேலை, ஆரோனுக்கு செய்ய வேண்டிய வேலை. அந்த ஸ்நானம் பண்ணி வைக்கிறதுன்றது முதலாவது அந்த பிரதிஷ்டைக்கு வரும்போது, ஆசாரிய பிரதிஷ்டைக்கு அவர் என்ன பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும் முதல்ல. அந்த ஸ்நானம் தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எனக்கு உங்களுக்கு அது ஞானஸ்நானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக அவர்களுக்கு ஆடைகளை அணிவிக்கணும். லேவியராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 3:27 சொல்லுது, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவையே தரித்து கொண்டுட்டோம். அவங்க என்ன ட்ரெஸ்ஸை போடுறது, ஆரோனுக்கும் ஆரோனுடைய குமாரருக்கும் ஆசாரிய வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது. இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம எப்போ ஞானஸ்நானம் எடுத்துட்டோமோ அப்போ கிறிஸ்துவே நமக்கு வஸ்திரமாக அவரே தரித்து கொண்ட போது என்ன ஆயிடுச்சு, எல்லாம் வந்துருச்சு. அவர்கிட்ட இருக்கிற எல்லா காரியங்களும் நமக்குள்ளாக வந்து, அவருடைய பரிசுத்தம் நம்மளுக்கு வந்துருச்சு, அவருடைய நீதி நம்மளுக்குள்ளாக வந்துருச்சு. எல்லாம் அவருக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம தரித்து கொண்டவர்களாக மாறிவிட்டோம். இப்போ புரியுதா ஆசாரியத்துக்குள்ளாக நம்ம எப்படி கடந்து போகிறோன்றது. அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, சகரியா 3:4 உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கி உன் வஸ்திரங்களை தரிப்பிப்பேன் என்று சொல்கிறார். அதே ட்ரெஸ் இது பண்ணுறது தான். அப்போஸ்தலர் 22:16 ஞானஸ்நானம் பெற்று உங்கள் பாவங்களை போக்க கழுவப்படு. அந்த பாவங்கள் எல்லாம் போகினதாக காணப்படுகிறது ஞானஸ்நானத்தில். அதுக்கப்புறமாக லேவியராகமம் 8:7-9வது வசனத்தில் அந்த ஆசாரியருக்குரிய ஆடைகளை தரிக்கிறாங்க. உள்ளங்கியை போடுற உள்ளங்கி, இடைக்கச்சை, மேலங்கி, அப்புறம் என்ன ஏபோத்து, அப்புறம் பரிசுத்த கிரீடம் என்னும் பட்டம், தலையிலே பாகை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏசாயா 61:10 தீர்க்கதரிசனமாக சொல்லுது. புதிய ஏற்பாடு கிறிஸ்தவங்களுக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம் பாருங்க, ஆசாரியத்துக்குள்ளாக உள்ளே போகிறோமா. எங்கள் ஆசாரியருக்கு அங்கே நடந்த மாதிரி இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு நமக்கு ஆசாரியருக்குரிய அபிஷேகத்தை நம்மளுக்கு அந்த காரியங்களை செய்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். அடுத்ததாக ஆசாரியர்கிட்ட இருக்கிறது அந்த ஏபோத்தை தரிக்கணும். அது மட்டும் மாத்திரம் அந்த ஏபோத்தில் ஊரிம் தும்மிம் அப்படின்ற காரியத்தையும் தரித்து கொள்ளணும். அது ஆசாரியருக்கு மாத்திரம்தான். நான் சொன்னேன் தாவீதை பற்றி சொல்லும் போதே இந்த காரியம் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது இயேசு கிறிஸ்து சில காரியங்களை ஆலோசனைகளாக சொல்லுவது, அது எப்படின்னு ரொம்ப விளக்கமாக நம்மளுக்கு வேதம் சொல்லலை. ஆனால் அந்த வேத வல்லுநர்கள் சொல்லும்போது அதை உள்ளே போகும்போது தேவனுடைய சித்தம் அதன் மூலமாக வெளிப்படும். ஒரு காரியங்களை போய் என்கொயர் பண்ணும்போது, கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது அந்த காரியங்கள் அது என்னன்னு அவருடைய ஆலோசனைகள் கிடைக்கும். அந்த ஆலோசனைகளை ஆசாரியர்கள் வெளியே வந்து ஜனங்களுக்கு சொல்வார்கள். அதே தான் தாவீது ஒரு தடவை சொன்னார், அந்த சிக்லாக்கில் வந்து அவெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனவுடனே ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு, நான் போகலாமா, நான் பின்தொடர்ந்து போகட்டுமா, நான் போய் பிடிக்கலாமான்னு கேட்கும்போது, நீ போன்னு அந்த ஏபோத்து மூலமாக தான் கர்த்தர் அவனுக்கு பேசுவார், ஆலோசனையை கொடுப்பார். நீ போ, பிடிக்க முடியும், உன்னால் எல்லாத்தையும் திருப்பி மீட்டு கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். ஆக இந்த மாதிரி கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியமாக இந்த ஏபோத், ஊரிம் தும்மிம் என்ற காரியங்கள் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் நமக்கு ரோமர் 12:2 தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். எல்லாருக்கும், நாட் ஓன்லி ஃபார் த ப்ரீஸ்ட்.
ஆசாரியர்களுக்கு மாத்திரமல்ல, போதகர்களுக்கு மாத்திரமல்ல, இல்லை மேய்ப்பர்களுக்கு மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரமல்ல, சுவிசேஷர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அவர் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராக காணப்படும். ஆக ஆசாரியர்கிட்ட இருந்தது நம்ம கைக்கு வந்துருச்சா? ஆலோசனை பெறக்கூடிய காரியம் நமக்குள்ளாக வந்து விட்டது. அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க ஆரோன்னா, லேவியராகமம் 8:12 அபிஷேக தைலத்தை கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். அபிஷேகம் பண்ணணும்னா அந்த ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு தைலம் இருக்குது. அந்த தைலம் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை சேர்த்து தான் தயார் பண்ணணும். அது இதுக்கு தான் தயார் பண்ணணும், மற்ற காரியங்களுக்கு அதை உபயோகப்படுத்தக்கூடாது. அதில் ஏகப்பட்ட கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பரிசுத்தமாக செய்யணும் அப்படின்ற காரியங்கள். அதை வைத்து தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், ஆசாரியராக இருக்கட்டும், இந்த எண்ணெயை வைத்து தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட காரியங்கள் பழைய ஏற்பாட்டில். நமக்கு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்களுக்கு அப்போஸ்தலர் 1:4 நம்மளுக்கு தெரிஞ்சது, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம். நம்மளுக்கு அபிஷேகம் எப்படி? பரிசுத்த ஆவியினால. அங்கே பரிசுத்த எண்ணெய், நமக்கு பரிசுத்த ஆவியினால கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறாராக. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதுக்குள்ளாக கடந்து வரோம்? ஆசாரிய ஊழியத்துக்குள்ளாக. தாவீது என்ன செஞ்சாரோ அந்த காரியத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். லேவியராகமம் 8:14-15 பாவ நிவாரண பலி, காளையை கொண்டு வந்து அடிக்கணும், அந்த ரத்தத்தெல்லாம் இது பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எபிரேயர் 10:10 இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். அந்த காளையை அடித்து பரிசுத்தப்படுத்தினாங்க அந்த ஆசாரியர்களை. இங்கே இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? பரிசுத்த காளை வெள்ளாட்டு கடாலில் இயேசு கிறிஸ்துவே நமக்காக பலியிடப்பட்டு நமக்கு பரிசுத்தமாக்கப்பட்டோம். அடுத்தது செய்ய வேண்டியது சர்வாங்க தகன பலியை கொண்டு வர்றது. லேவியராகமம் 8:18-21 ஆசாரியர்களுக்கு. இங்கே எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே தகன பலியாக, சுகந்த வாசனையாக அந்த தகன பலி செலுத்தப்பட்டது ஆரோனுக்காக. இங்கே கிறிஸ்துவே நம்மளுக்கு ஒரு சுகந்த வாசனையான காணிக்கையாக, பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்ணார்? அந்த காரியத்தை நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த, ஆசாரியர்களாக அவர் சமூகத்துக்கு முன்பாக மாற்ற, பிதாவுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக அந்த காரியங்களை செய்தார். அடுத்தது பிரதிஷ்ட பலி. லேவியராகமம் 8:22-23 பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஆட்டுக்கடாவை அடுத்தது கொண்டு வந்து அதை இது பண்ணி அந்த ரத்தத்தை எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடல், வலது கையின் பெருவிரல், வலது காலின் பெருவிரலில் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுற காரியம். முதல்ல பாவத்துக்கு தகன பலி, பாவத்துக்கு காலை, அடுத்தது சர்வாங்க தகன பலி, இது சுகந்த வாசனையா, மூன்றாவதாக பிரதிஷ்டை பலி என்று பண்ணி அவருடைய வலது கால் மடல், வலது கை பெருவிரல், வலது காலுடைய இது என்னன்னா, கேட்கறது சரியாக இருக்கணும், செய்கிறது சரியாக இருக்கணும், நடக்கிறது சரியாக இருக்கணும். இதுதான் அடையாளம். அந்த பிரதிஷ்டை என்று சொல்லும்போது இந்த 3 காரியங்கள்லாம் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எசேக்கியேல் 36:27 தீர்க்க தரிசனமாக நம்மளுக்கு சொல்லப்பட்டது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நடக்கவும் செய்யவும் கைக்கொள்ளவும் பண்ணுங்க. பிரதிஷ்டை நம்மளுக்கு வந்துருச்சா? அந்த ஆசாரியனுக்கு செய்ய வேண்டிய பிரதிஷ்டை, நீ கரெக்டாக இருக்கணும். கரெக்டான காரியங்களை மாத்திரம் கேளு, கர்த்தருடைய காரியங்களை கேளு, கர்த்தருடைய காரியங்களை உனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்காரோ அதை மாத்திரம் செய்யி, கர்த்தருடைய வழி என்னவோ அந்த வழியில் மாத்திரம் நட. இதான் பிரதிஷ்டை. இந்த பிரதிஷ்டையை அவருடைய ஆவியினால் நம்மளை அதன்படி நடக்கவும் கைக்கொள்ளவும் செய்யவும் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வந்துருச்சு. ஒவ்வொரு பிரதிஷ்டையாக ஆரோனுடைய அந்த ஆசாரியத்துவம் நமக்குள்ளாக கடந்து வந்ததாக காணப்பட்டது. அடுத்தது லேவியராகமம் 8:30 அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேல் இந்த ரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவனுடைய வஸ்திரத்தின் மேல் போட்டு பரிசுத்தப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 8:11 நமக்கு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்க, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். நமக்கு பரிசுத்தப்படுத்துவதற்கு அந்த ரத்தம் கிடையாது,
அந்த தைலம் கிடையாது. ஆனால் அவருடைய ஆவியினால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கழுவப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆரோனுக்கு நடக்க வேண்டிய காரியம் பலியின் மூலமாக நடந்துச்சு. நமக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த காரியங்களை அவர் செய்கிறவராக காணப்படுகிறார். அடுத்தது லேவியராமம் 8:31 பார்த்தீங்கன்னா, ஆரோனுடைய அந்த ஆசாரித்துவத்துடைய அடுத்த ஸ்டெப்பு மாம்சத்தை வேவித்து சாப்பிடணும். அடுத்தது பிரதிஷ்டை பலிகளில் கூடையில் இருக்கிற அப்பத்தையோ சாப்பிடணும். இந்த காரியம்தான் நம்மளுக்கு இன்னைக்கு கம்யூனியனாக கொடுக்கப்படுகிறது. அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையோ சாப்பிட்டு பானம் பண்ணுறோம். இது ஆசாரியனுக்குரிய காரியம். ஆரோனுக்கும் ஆரோனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட காரியம் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்காரு. அர்த்தம் இருக்குது, இதுக்கு அர்த்தம் இருக்குது. இதை நம்ம புரிந்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். சோதரம் இது மாதிரி அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் அந்த பெசலையில் அணைத்தார். அவர் எல்லாம் நுணுக்கமான காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு ஆவியினால் நிரப்பினேன்றாரு. அதுக்காக தான் அதே போல தான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா வரங்களையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொருத்தரும் அந்த ஆசரிப்பு கூடாரத்து வேலையை செஞ்சாங்களோ, அதே போல் நம்மளுடைய தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய ஆவியானவர்னால அந்த வரங்களை கொடுத்து ஒவ்வொருவரும் சபையிலே ஒவ்வொரு காரியங்களை செய்யக்கூடிய காரியத்தை ஆசரிப்பு கூடாரத்தில் நடந்ததுங்க. இது வந்து இப்போ சபையில் நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்கிறது, சுகமாக்குறது, அந்நிய பாஷை பேசுகிறது, வியாக்கியானம் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது ஆசரிப்பு கூடாரத்தில். அதை இன்றைக்கு வரங்களாக பரிசுத்தாவியின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றது தான் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கர்த்தர் இப்படியாக ஆசாரியத்துக்குரிய காரியங்களில் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, தயார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இனிமேல் ஆசாரியர்களாக நடந்து கொள்ளணும். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். தாவீதின் கூடாரத்தை மறுபடியுமாக எழுப்பி எல்லாரும் ஆக்சஸ், எல்லா ஜனங்களும் ஜாதிகளும் அதன் வழியாக உள்ள கடந்து செல்வதற்கு நமக்கு ஒரு கிருபையை கொடுத்து கர்த்தர் இப்படியாக ஆரோனுக்கு கொடுத்த பிரதிஷ்டையை, அந்த ஆசரிப்பு கூடார பிரதிஷ்டையை நமக்கும் கொடுத்து நம்மளை ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். நம்ம வருகிற காலத்தில் நமக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், போன பிரசங்கத்திலே சொன்னேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த சபைக்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வரங்களை நம்ம என்ன பண்ணணும்? எப்படி அந்த கூடாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் செஞ்சாங்களோ அதே போல் கர்த்தர் வரங்களை கொடுத்த சபைக்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். அந்த காரியங்களை நம்ம செய்யணும். இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் நம்மளை ஆசாரியராக மாற்றியிருக்கிறார். நம்ம சாதாரணவங்க இல்லை, மற்ற ஜனங்களை போல அல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், பரிசுத்தமுள்ள ஜனங்கள். ஆரோனுக்கு என்ன காரியங்கள் கொடுத்ததோ அதே காரியங்கள், அதே பிரதிஷ்டைகள், அதே அபிஷேகங்கள் நமக்கும் கொடுக்கப்பட்டதாக அந்த தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எழுப்பி கட்டி அந்த கூடாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கூடாரத்திலே பலிகள் இல்லை, இயேசுவே எல்லாவற்றையும் செலுத்தி முடித்து விட்டார். அந்த கூடாரத்தில் திரைச்சீலை இல்லை, எல்லாரும் போகலாம். நேரடியாக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். நம்ம நேரடியாக அவருடைய முகமுகமாக தரிசிக்கலாம். இன்னொருத்தர் மீடியேட்டர் இல்லை, இன்னொருத்தர் மூலமாக நம்ம போக வேண்டியதில்லை. நாம் நேரடியாக அவருடைய சமூகத்துக்கு செல்லக்கூடிய ஸ்லாக்கியத்தை அந்த தாவீதின் கூடாரத்தில் இருந்தது. பலிகளுக்கு பதிலாக அவர் ஸ்தோத்திர பலிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க அப்படின்னு, தான தர்மங்களை செலுத்துங்கன்னு எபிரேயர்கள் நிருபங்களை சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க, இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த பலிகள் இதுதான் ஆவிக்கேற்ற பலிகளாக நமக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆக இன்றிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு நம்மளை சாதாரண மனிதர்களாக அல்ல, ஏதோ கிறிஸ்தவர்களாக பிறந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், பாவங்கள்லேருந்து மன்னிப்பு பெற்றுட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், ஏதோ சபைக்கு வருகிறோம், ஏதோ சொல்கிறாங்க கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கணும், அதில் எப்படினாலும் போய் சேர்ந்துருவோம் அப்படின்பதற்காக அல்ல. கர்த்தர் நம்மளை பிரத்யேகமாக ஆசாரிய ஊழியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அதை அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக அவருக்கென்று நாம் ஊழியம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.